அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் நயினா நாகேந்திரன் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய கண்டன பதிவில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அவர்களை அராஜக போக்குடன் இந்த காவல்துறை கைது செய்து இருப்பதற்கு கடும் கண்டனம் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்தின் 2 அமர்வுகள் அளித்த உத்தரவுகளுக்கு பிறகும் திமுக அரசு இப்படி அடாவடித்தனத்தை கையாள்வதன் மூலம் இதை வேண்டுமென்றே பெரிய பிரச்சனையாக்கி தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் நோக்கில் தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக குளிர்காய துடிப்பது தெல்ல தெளிவாகிறது என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்தின் தெளிவான உத்தரவுக்கு பிறகும் ஆட்சியில் இருக்கும் திமுகவை மகிழ்விக்கவோ என்னவோ சில அதிகாரிகளும் இத்தகைய நீதிமன்ற அவமதிப்பு செயல்களுக்கு துணை போவது வருத்தம் அளிக்கிறது என்றும், மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.